ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊரில் போய் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அதை பற்றின வீடியோ தான் இது ஃபுல்லாக இருக்க போகுது. இது எங்கள் அம்மாவுடைய ஊர். அந்த ஊரில் குலசாமி கோயில் கும்பிட்டாங்க. அங்கே எப்பயுமே வருஷம் வருஷம் பொங்கலப்போ அங்கே தான் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருந்தோம். அதனால் இந்த மாதிரி எங்களால் போக முடியலை. இந்த டைம் ஊரில் இருந்தனால எங்களை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, வாங்க இங்கே சாமி கும்பிடுங்க பொங்கல் திருநாளைக்கு அப்படின்னு. அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். இது அம்மாவுடைய ஊர். எங்கள் அம்மா சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது இந்த ஊரில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே திருமங்கலம் சிட்டி சைடு வர ஆரம்பிச்சுட்டு ஆளுக்காளுக்கு தனித்தனியாக போயிட்டாங்க. ஆனால் பொங்கல் திருநாளப்போ எல்லோரும் அங்கே ஒன்று கூடி அங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் இந்த டைம் தான் போயிருந்தேன். அந்த சொந்த ஊருக்குள்ளே போகும்போது நான் அவ்வளவா ஊருக்குள்ளே போனது கிடையாது. நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு 2-3 டைம் போயிருக்கோம். அது எனக்கு விவரம் தெரியாத வயசுன்றதுனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் போகிறப்ப அந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்ம சிட்டியில் இருக்கிறப்போலாம் வீடில் பக்கத்தில் லேசாக யூஸ் பண்ணாலே எல்லாருமே சத்தம் போடுவாங்க இல்லைங்களா, ஏன் இங்கே தண்ணி வருது, ஏன் அப்படி இப்படின்னு சத்தம் போடுவாங்கள்ல. அங்கே எல்லாருமே முன்னாடி நிறைய இடம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு கோலம் கூட வாசலில் போட முடியாது. இங்கே எல்லாருமே வீட்டில் திண்ணை வச்சு கட்டியிருந்தாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க வீடை தாண்டி நிறைய ஸ்பேஸ் வெளியில் இருந்தால் அதில் ஃபுல்லாக ஆடு மாடு கட்டுறது இது எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நானும் என் ஹஸ்பண்ட் அண்ட் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து காரில் கிளம்பிட்டோம். பொங்கல் வைக்கிறதுக்கான இடத்துலையும் நாங்கள் ஸ்பாட்டில் இறங்கியாச்சு. மாமா சொல்லிகிட்டு இருந்தாங்க, இது இந்த மாதிரி அப்படி இதில் இது போட்டிருக்கோம் அது போட்டிருக்கோன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே இந்த மாதிரி இடத்துக்கு உண்மையாகவே சொல்லணும்னா கண்டிப்பாக இதில் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இப்போ நான் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக ஒரு சுடிதார் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது இன்ஸ்டாகிராமில் தான் ஆர்டர் போய் பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோ நிறையா எடுக்க முடியலை. அதனால் சின்ன சின்ன ஃபோட்டோஸும் 1-2 கிளிப்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். அங்கே சாமி கும்பிடுறது அப்படிங்கிறதுனால ஃபோட்டோஸ் என்னால் எடுக்க முடியலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அழகழகான சின்ன சின்ன கிளிப்ஸ் இதில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பொங்கல் வச்சதுக்கப்புறம் நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லோரும் கீழே அந்த கட் அவுட்டோட அந்த ஷீட்டை விரிச்சிட்டு அதில் உட்காந்துருந்தோம். இடமுமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அங்கே ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு அங்கே உட்காந்து இது பண்ணுறதுக்கு. தம்பிங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு யூனிட்டியாக இருந்து எதுவுமே செலிப்ரேட் பண்ணுறது. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அத்தை, மாமா, சித்தி, அம்மா, அப்பா இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இயர் தான் நாங்கள் இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷத்துடைய தமிழ் வருஷத்துடைய முதல் மாதம் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இயர்லி ஒன்ஸாவது உங்களுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன தான் நம்ம நாள் ஃபுல்லாக குடும்பத்துக்காக வேலை பார்க்குறோம், கஷ்டப்படுறோம், இது எல்லாம் இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்குன்னு சில டைம் ஒதுக்கி இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சில நினைவுகள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதில் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் இதில் எடுத்திருந்தேன். பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைம் இப்போ பெரிய அத்தை கிண்டையில் கை வலிக்குது மாற்றிக்கிறது, ப்ளஸ் அவங்கவுங்க சின்ன சின்ன காமெடி பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்குறது, கிண்டல் பண்ணுறது, பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் ரொம்பவே இந்த மொமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது. சாமி கும்பிட்றதுக்கு அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது சாமி மண் எடுத்து தோட்டத்தில் வச்சு சாமி கும்பிட்டாங்க.
இந்த இடத்துல வந்துட்டு நிறைய வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் செடி, மிளகாய் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் தங்கச்சி இவங்கெல்லாம் இருந்தாங்களா, அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வாங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். சின்ன குட்டீஸ்லாம் வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் வந்து நிறையா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அடுத்த இயர் வந்துட்டு நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருப்போமா இங்கே இருப்போமான்றது தெரியலை. அதனால் சரி கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களை வந்து நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சது மாதிரி சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு என்ன தான் லைஃப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது எதுவுமே நினைவுக்கு வரல. அந்த டைம் மட்டும் என் மைண்டில் இருந்துச்சு. தண்ணி கிணத்துல வந்து நிறைய தண்ணி இருந்துச்சு. குட்டு வந்து அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். எப்படி இவ்வளோ தண்ணி இருக்குது இவ்வளோ பெரிய தொட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பையன் வந்து இந்த தொட்டி எப்படி கட்டினாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிணறவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து எல்லோரும் சேர்ந்து பொங்கல் சூப்பராக முடிஞ்சிருச்சு. சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக கிளம்ப வேண்டிய நேரம் இருந்ததுனால நாங்கள் சொல்லிவிட்டு வேகமாகவே இந்த டே வந்துட்டு எனக்கு பேபி ஷவருக்கு மெஹந்தி வந்து புக்காக இருந்ததுனால நான் கிளம்பிட்டேன். ஃபோட்டோஸ் வந்துட்டு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி ஃபோட்டோவாக இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.